நம்ம பேசின விஷயம் எப்படி வெளில வந்தது, இது ஏன் டிஸ்கோர்ஸா மாறுது, நேரேட்டிவ் ஆகுதுன்ற ஒரு பயம் வந்து அவர்களுக்கு வந்துருக்கு. ஓகே 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 திரு கனகசபாபதி, இப்போ ஒருமித்த கருத்து பாஜகவிற்குள்ள இல்ல, இந்த மாதிரியான உட்கட்சி பூசல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, யார் பிரதமர் வேட்பாளர் என்பதுல மோதல் இருக்கு, அந்த அடிப்படையில தான் இந்த குற்றச்சாட்டை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்தார் அப்படின்னு திரு வேல்முருகன் சொல்றார். உங்களோட கருத்து? இது முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு. ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறையிலிருந்து ஒரு 20 நாள் பிரச்சாரத்துக்காக மட்டுமே வெளியில் வந்திருக்கக்கூடியவர் கெஜ்ரிவால். இவர் எப்படி இவ்வளவு பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாருன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ள எந்த விதமான போட்டி பொறாமை கிடையாது. மோடி அவர்கள் தான் பிரதமர் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அதனால அவர் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதுல என்ன சந்தேகம் இருக்க போகிறது? அவர் அத்வானியை பத்தி திருப்பி சொன்னாரு. 2019 அத்வானிஜியினுடைய வயசு 92 வயது. அவர் தேர்தலில் நிற்கவில்லை. முரளி மனோகர் ஜோஷியினுடைய வயசு 87 வயசு 2019 நிக்கல. நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் அரசியல் எங்க கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் முழுதும் படிச்சிருக்கிறேன். எந்த இடத்திலும் 75 வயசுன்னு இல்லை. நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் எடியூரப்பா அவர்கள் 78 வயசு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார்கள். இன்னைக்கு 81 வயசு ஆகுது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட் போர்டுல ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி இந்த கேள்வியே எழுது. சார், அம்மா நாங்க தானே இப்ப அவர் பிரதமரா வச்சிருக்கிறோம், நாங்க தானே பிரதமர் வேட்பாளரை முன்மொழிச்சிருக்கிறோம். இது எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள நடக்குதுன்னு எப்படி சொல்றாரு? முழுக்க தவறான செய்திகளை திரு கெஜ்ரிவால் பரப்பிட்டு இருக்காரு. அவர் ஆரம்பத்திலிருந்தே அண்ணா ஹசாரே கூட இருந்த போது இருந்தே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா ஹசாரே அவர்கள் இவர் கைதான போது என்ன சொன்னாரு? நீங்க முதல்ல மதுக்கு எதிராக இருந்தீர்கள், இப்போது நீங்களே தவறான மதுபான கொள்கையை வகுத்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்க செஞ்ச தண்டனைக்கு காரியத்துக்கு நீங்க தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இவர் எந்த காலத்தில் ஆரம்பத்திலிருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்தார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஷீலா தீக்ஷித் அம்மா மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்தார். எங்கிட்ட ட்ரங்க் லோட் லாரி அளவுக்கு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல. ஆகவே இவர்கள் தான் இது. நீங்க 2015 அவங்க தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லியிருந்தாரு, 500 பள்ளிக்கூடங்களை கட்டுவோம்னு 70 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 2022 காங்கிரஸ் கட்சியினுடைய அனில் பரத்வாஜ் ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 200 பள்ளிக்கூடங்களை கட்டுவோம்னு சொன்னாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விதான். இதற்கான தகவல்கள் தெரிஞ்ச அடிப்படையில தான் இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. அப்போ வேற ஒரு தலைவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தல அப்படின்னா அப்போ திரு மோடிக்கு பதவி ஆசையா என்ற கேள்வியையும் எழுப்புறாங்க. பதவி ஆசை கிடையாது. பதவி ஆசை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் பதவி ஆசை. அவருக்கு பதிலாக அவருடைய மனைவி வெளியிட்டு இப்ப எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. மோடி 13 வருட காலம் எப்படி முதல்வராக இருந்தார்னு தெரியும். 10 வருஷ காலம் பிரதமராக இருந்து நாட்டினுடைய ஏகோபித்த மக்களினுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு மனதாக ஒட்டுமொத்தமாக பிரதமர் வேட்பாளராக அவர் மொழியப்பட்டு நாடு பூரா பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. பாதி தேர்தல் முடிந்து விட்டது. இதில் எங்க உள்கட்சியில் பிரச்சனை இருக்குது? இது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கற்பனை. பொய் சொல்லுகிறார்கள், தவறான செய்திகளை பரப்புறாங்க. அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆகவே பாரதிய ஜனதாக்குள்ள நடந்ததுன்னு இவங்க பேசிக்கிறாங்க. இது எவ்வளவு தவறான இது. நாங்க தானே ஒரு மனதாக முடிவு செய்து பிரதமராக அவர் இருப்பார், நீடித்திருப்பார் என்று சொல்கிறோம். அவர் 3வது பருவத்தில் 3வது 5 ஆண்டுல என்னென்னலாம் செய்வோம்னு சொல்லி திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இது எங்கே இவங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது? அதற்கு இடமே இல்லை. இது வேண்டுமென்றே திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் முன்மொழியப்பட்ட பொய் குற்றச்சாட்டு. இதுல இதற்காக திரு அமித்ஷா அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய சட்டத்திட்டத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே பிரதமராக திரு மோடி அவர்கள் தொடருவார். இதுல எந்த விதமான தனிநபர் ஆசையும் கிடையாது. அவர் எல்லா ஆசைகளையும் துறந்தவர். அவருக்கு என்று குடும்பம் இல்லை. அவர் எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது நாடு முழுவதும் மக்களுக்கு தெரியும். ஆகவே இதில் எங்க இருக்குது போய் அவர் பேராசைங்கிறது எங்க இருக்குது? மக்கள் விரும்பி எங்களுடைய கட்சி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பிரதமர் வேட்பாளராக நிற்கிறார். மறுபடியும் 3வது முறையாக பெரிய அளவு எண்ணிக்கையில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு இனியன் ராபர்ட், ஓராண்டிற்கு ஒரு பிரதமர் அப்படின்ற ஒரு கருத்தை அமித்ஷா சொல்லியிருந்தார். அதற்கு பதிலாக தான் இப்படியான ஒரு விஷயம் பேசப்படுதா? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலால பிரதமர் வேட்பாளர் அவர்களோட பிரதமர் வேட்பாளர் குறித்த ஒரு சந்தேகம் அதற்கு பதிலாகத்தான் இப்போ எழுப்பப்படுதா?
இல்லை நீங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதில் காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. ஏன்னா இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை உறுதி செய்யப்படுகின்றதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மாநிலங்களை சார்ந்தவங்களுக்கு மத்தியில் அமர்வதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த மாநில உரிமைகள் குறித்து பேசுவாங்க, போவாங்க. ஆனா அந்த கருத்தை இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே ஆமோதிக்கலையே. இல்லை நீங்கள் அதை அண்டர்ஸ்டுட், அது யாரும் எதிர்க்கலையே. அடுத்த கேள்வி, உங்களுக்கு யாரும் எதிர்த்தாங்களா அதை? இல்ல, இது வந்து ஒரு இப்படியான ஒரு விஷயத்தை இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் செய்ய மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்கன்ற கருத்துக்களை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே கூட சொன்னாங்க. இல்ல, உங்களுக்கு அமித்ஷா ஒரு கருத்தை சொல்றாரு, அந்த கருத்தை யாராவது எதிர்த்து பேசினாங்களா இந்த நிமிஷம் வரைக்கும்? இல்ல. அப்போ உங்களுக்கு சுழற்சி முறையில எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுதான் இந்தியாவுடைய ஜனநாயக மாண்புகள் நாங்க பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி முதல்ல சொல்லிட்டோம், பெங்களூரு மாநாட்டிலேயே நாங்க சொல்லிட்டோம், இந்தியா கூட்டணி மாநாட்டிலே நாங்க பதிவு பண்ணிட்டோம், எங்களுக்கு பிரதமர் பதவி வேண்டாம், சரிங்களா அப்படின்றத தெளிவாக நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் பேக் சீட்டில் டிராவல் பண்ணுறோம், எங்களுக்கு பிஜேபி வீழ்த்தது தான் எங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறதுன்னு தலைவர் ராகுல் காந்தி பதிவு பண்ணியிருக்காரு. ரெக்கார்டில் இருக்குது, சரிங்களா? நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் நரேந்திர மோடியினுடைய பதவி வெறி, பதவி ஆசையினுடைய எல்லை வந்து மிக பெருசு. நீங்கள் 22 வருஷம் பதவியிலே இருக்கிறார் அவர். நீங்கள் முதலமைச்சராக 13 வருஷம், கிட்டத்தட்ட 9 வருஷம் அவர் பிரதமராகவே இருக்கிறார். அவர் பதவிக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார்ன்றதுக்கு நம்ம பல உதாரணங்களை பார்த்துருக்கோம். தன் குடும்பத்தையே மறைத்தவர், கல்யாணம் ஆயிருக்குன்றதையே மறைத்தவர், பொய் சொன்னவர். அதன் பிறகு தெரிஞ்சது ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, மனைவி இருக்கிறாங்கன்றது. தன்னுடைய படிப்பு படிச்சாரான்னு தெரியாது, டிகிரி இருக்கான்னு தெரியாது. ஆனால் வந்து நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட நண்பர், பள்ளிக்கூட நண்பர், கல்லூரி நண்பர், அல்லது கல்லூரியில் எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க பேராசிரியர், இவங்க டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ இந்த அரசியலுக்கு வருவதற்காக, அரசியல பதவி கிடைப்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனவர். ரெண்டாவது, அப்படியான ஒரு விஷயம் இருந்தா பாஜகக்குள்ள பிரச்சனைகள் எழுந்திருக்கும் தானே. இப்போ இதுவரைக்கும் அப்படியான ஒரு பிரச்சனைகளோ அல்லது அவர் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படின்ற எதிர்ப்போ வெளிப்படையாக ஏன் வெளிவரல? உங்களுக்கு பாஜக பிரச்சனை இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? பாஜக பிரச்சனை இருக்குது. நீங்க நம்ம வெளியில வந்து இந்திய அரசுல, இந்திய நாட்டுல பாசிசம் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம் சொல்றோம்ல, ஒற்றையாட்சி முறை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம், சர்வாதிகாரத்தை நகர்ந்துட்டு இருக்கோம் சொல்றோம்ல. இது இந்திய அரசுல மட்டும் இல்ல, பிஜேபிக்குள்ளேயும் இருக்கு. நீங்க பிஜேபியோட 2014 தேர்தல் பிரச்சாரத்துடைய புக்லெட் எடுத்து பாருங்க. அதுல முரளிமோகன் ஜோஷி இருந்தாரு, எல்கே அத்வானி இருந்தாரு, நரேந்திர மோடி இருந்தாரு, சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க. எல்லாரோட புகைப்படம் இருந்துச்சு 2014. எடுத்து பாருங்க. நீங்க 2019 அமித்ஷா மோடி புகைப்படம் மட்டும் தான் இருந்தது. ஆனா 2024 யார் புகைப்படமும் இல்ல. மோடிக்கு கேரண்டி தான், மோடி போட்டோ மட்டும் தான் இருக்கு, வேற யார் போட்டோமும் அதுல கிடையாது. இல்ல, இந்த அடிப்படையில தான் மோடி அப்படின்றத முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறதுக்கு அந்த கட்சி தயாராக இருக்கு, அதை நோக்கி அவங்க செயல்படுறாங்கன்னும் போது ஏன் பிரதமர் வேட்பாளர் குறித்த ஒரு கேள்வி எழுப்பப்படுது? இல்லைங்க, என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, கட்சியின் கட்டுப்பாட்டுல மோடி இருக்கிறாரா அல்லது மோடியின் கட்டுப்பாட்டுல கட்சி இருக்கான்றதை நீங்க யோசிக்கணும். ரெண்டுமே கோஇன்சிடென்டல். அப்போ நாங்க எப்படி பார்க்கறோம்னா, வெளியிலிருந்து பார்க்கும்போது மோடியினுடைய கட்டுப்பாட்டுல கட்சி இருக்கிறது, கட்சி மோடியை வைத்து தான் எப்படியாவது பிழைக்கணும்னு நினைக்குது, ஆட்சிக்கு வர முடியும் நம்புறாங்க. ஆனால் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சமகால தலைவர்கள் பல பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க யாரும் ரிஸ்க் எடுக்கவே விரும்பல. ஏன்னா மோடி இன்றைக்கு பேசக்கூடிய மத வெறி சார்ந்த கருத்துக்களுக்கு யாரும் பெருசாக அக்னாலேஜ் பண்ணவே இல்லை. அது வந்து நீங்க யாரும் வெளிப்படையாக பேசவும் இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்காங்க, பெரிய ரிஸ்க் எடுக்கல. நாளைக்கு ஒருவேளை தோத்துட்டாருன்னா அது அவரோட முடிஞ்சிடும், ஜெயிச்சாலும் அவரோட முடியும், தோத்தாலும் அவரோட முடியுன்ற மாதிரியான ஒரு புரிதல் வந்திருக்கிறாங்க. அப்போ மோடியினுடைய பதவி வெறியினுடைய நீட்சி தான் எப்படி பார்க்குறேன்னா, இந்தியாவில் கலவரம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இந்தியாவில் எவ்வளவு பெரிய பிளவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னோட பதவிக்காக நான் இந்தியாவில் மதவெறி கருத்துக்களை பேசிக்கிட்டே இருப்பேன். சில நாட்களுக்கு முன்னாடி RSS ஓட கட்டுப்பாட்டில் தான் பாஜக இயங்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ மோடியோட கட்டுப்பாட்டில் தான் கட்சி இயங்குது அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டும் முரணா இருக்கு. இல்ல, நீங்க RSS சித்தாந்தத்தை பிஜேபி நடைமுறைப்படுத்துகிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பிஜேபி என்கிற அமைப்பு இருக்குல்ல, ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுல மோடியினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது யாருக்கு இங்க மறுக்கிறதுக்கும் இல்லை. சரிங்களா? அப்போ மோடி RSS அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துகிறாரு. ஆனால் அந்த அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துறது நானாக தான் இருப்பேங்கிறாரு, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரிங்களா? கட்சியில் வந்து ஜனநாயகமே இல்லாமல் இருக்கு, பிஜேபிக்கு ஜனநாயகமே இல்லாமல் இருக்கு. மற்ற தலைவர்கள் பேசி நான் பார்க்கவே இல்லை யாருமே. அது நீங்களே பதிவு பண்ணி ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார், சில கருத்துக்களை பதிவு பண்ணார். மற்றபடி எந்த அமைச்சர் பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? பண மதிப்பிழப்பு முடிவெடுத்தது யாரு? கேபினெட் முடிவு பண்ணுச்சா? யாராவது அமைச்சர்கள் பேசினாங்களா? நிதியமைச்சரே பேசலையே. அருண்ஜேட்லி அன்னைக்கு இருந்த பொழுது பிரதமர் தான் அறிவிச்சாரு. கொரோனா காலகட்டத்தில் பிரதமர் தான் பேசினாரு. ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னே தெரியாது, கொரோனா காலகட்டத்தில் யாருக்குமே தெரியாது. அப்போ அது நோக்கி தான் போகுது. ரெண்டாவது என்னன்னா, நீங்க இவங்க சொல்ல மாதிரி 72 வயதாகுது நரேந்திர மோடிக்கு. 75 வயதில் ரிட்டையர் ஆவாரான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா ஆக மாட்டாரு. ஏன்னா அவர் கடைசி காலம் வரைக்கும் பிரதமராகவே இருக்குன்னு ஆசைப்படுகின்ற நபர் அவர். சரிங்களா? அதால அவர் பதவி பிடித்தவர். நீங்க சொல்ற எல்லா விஷயமுமே பிரதமர் நரேந்திர மோடியை தான் பாஜகவும் முன்னிறுத்துது அப்படின்னு சொல்ல வரீங்க. அதே மாதிரி பிரதமர் மோடியும் அதைத்தான் விரும்புறாரு அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்ப எந்த அடிப்படையில் அவர் பிரதமரா இருக்க மாட்டார் அப்படின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேள்வி முன்வைக்கப்பட்டது? நீங்க அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கருத்து எங்க வருதுன்னா, இங்க
ஏற்கனவே 2014 எடுத்த நிலைப்பாடு, நாங்க வந்து 75 வயதுக்கு மேல இருக்கிறவங்க பிரதமர் ஆக மாட்டாங்கன்னு சொன்ன பிஜேபியோட நிலைப்பாடு, ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்டை தான் இங்க அப்ளை பண்றாரு. அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, மற்ற தலைவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு, அந்த ஸ்பேஸ் மோடிக்கான ஸ்பேஸா இருக்கணும்னு தான் எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதை நோக்கி போக மாட்டாங்க நாங்க பார்க்கிறோம். நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நிச்சயமாக மோடி தக்க வைக்க முயற்சிப்பார், அவர் பதவியில் அமர்வதற்கு முயற்சிப்பார்ன்றதான் எங்களுடைய கருத்தாக இருக்கு. சரி, திரு நித்யானந்தம், மோடியோட கட்டுப்பாட்டின் கீழே தான் ஒட்டுமொத்த கட்சியும் இருக்கு. இன்னொரு தலைவர் உருவாகிற சூழலே பாஜகக்குள்ள இல்லை அப்படின்னு திரு இனியன் சொல்றார். உங்களோட கருத்து? அனைவருக்கும் வணக்கம். அருமையான சில கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார்கள் கருத்துரையாளர்கள். பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு காலத்தில் இருந்தவன் தான்.